சாரியில் கட் பண்ண ஒரு ஆப்போசிட் கலர் ப்ளவுஸுக்கு சாரியிலேருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி அந்த பீஸை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு வந்து நெக் டிசைன் வந்து நம்ம வந்து தச்சு காட்ட போகிறோம். எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். சின்ன பீஸாக இருந்தாலும் இருக்கிறத அழகாக நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து நெக் டிசைன் வந்து தச்சு காமிச்சிக்கிறோம். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லாங் வீடியோவாகவும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கழுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன பீஸை சிக்கனமாக எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கழுத்து லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த வளைவுக்கு ஒரு 3 பீஸாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது எதுக்கு அப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெசவெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நெக் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஜாயிண்ட்டு போட்டாலும் நமக்கு வந்து தெரியாது. கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஜாயிண்ட் வந்து போகிறதுனால நடுவில் இருக்கிற பீஸை சென்டர் நம்ம வந்து மார்க் பண்ணி அந்த சென்டரை கழுத்தோட சென்டர் பகுதியில் கரெக்டாக வச்சு 2 பக்கம் அந்த பெரிய பீஸை வச்சு கரெக்டாக எங்கே ஜாயின் பண்ணால் சரியாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கழுத்தினுடைய அகலத்துக்கு வந்து நமக்கு அந்த பீஸ் வந்து நமக்கு வந்து வரும். இப்போ ஜாயின் பண்ண பிறகு அந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விடணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் தையல் நல்லா நெருக்கமாக வச்சு போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது மேல் பக்கம் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஜாயின் பண்ண பிறகு அந்த 3 பீஸில் சென்டர் பீஸை வந்து 2ஆக மடித்து கரெக்டாக வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணி அந்த சென்டரையும் ப்ளவுஸோட சென்டரையும் கரெக்டாக ஒன்றா வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த துணி வந்து நவராமல் இருக்கிறதுக்காக பிரிக்கிற மாதிரி ஒரு பெரிய தையல் ஒன்று நம்ம வந்து போட்டுட்டு இப்போது அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்து விட்டு அங்கங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக் சைடு வந்து திருப்பி கழுத்து ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா இது ப்ளவுஸில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அதேமாரி மேல் பக்கம் திருப்பி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து டிசைன் வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் வந்து நம்ம வந்து போட்டு மேல் பக்கம் தையல் ஓரம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கழுத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது சேரீயில் கட் பண்ண இந்த சின்ன பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம நினைக்கிற மாதிரி டிசைனுக்கு வந்து நமக்கு வந்து அழகாக வந்துடும். இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் லேஸும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வச்சு தைக்கும்போது இந்த நெக் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி இந்த லேஸ் வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கீழ்ப்பக்கம் அந்த சென்டர் கார்னருக்கு அந்த லேஸில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பூ ஒன்று கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி சென்டர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஓடும்போது சேனல் நேம் இருக்கும். சேனல் நேமுக்கு கீழே வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த லாங் வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.